நீட் நெட் உள்ளிட்ட தேர்வுகளில் முறைகேடு செய்தால் 1 கோடி ரூபாய் அபராதம், 10 ஆண்டு ஜெயில் சட்டம் அமலானது. நீட் உள்ளிட்ட பொது தேர்வுகளில் முறைகேடு செய்தால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க வகை செய்யும் பொது தேர்வுகள் 2024 சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவதற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டது. மத்திய அரசின் தேசிய தேர்வு முகமையானது நீட் நெட் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளை நடத்தி வருகிறது. ஆனால் இந்த தேர்வுகள் அனைத்திலும் பெருமளவு முறைகேடுகள் நடைபெறுகின்றன. நடப்பாண்டில் நீட் தேர்வு நடத்தப்பட்டு பலர் முறைகேடுகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெட் தேர்வு நடத்தப்பட்ட நிலையில ரத்து செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன. மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கும் இது பெரும் நெருக்கடியாக அமைந்துவிட்டது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பொது தேர்வுகள் 2024 சட்டத்தை செயல்படுத்துவதற்கான அறிக்கையை மத்திய அரசு வெளியிட்டது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் ஆட்சேர்ப்பு தேர்வுகள் நீட், ஜேஇஇ, QED, நெட் போன்ற நுழைவுத் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவுகள், முறைகேடுகள் மற்றும் திட்டமிடப்பட்ட முறைகேடுகளை தடுக்க பொது தேர்வுகள் சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இது தொடர்பான மசோதா கடந்த பிப்ரவரியில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. தற்போது இந்த சட்டத்தை அமல்படுத்தும் வகையில் மத்திய அரசு அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின்படி நீட் தேர்வு உள்ளிட்டவைகளில் முறைகேடு செய்தால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். தனிநபரோ அல்லது குழுவோ அல்லது தேர்வு நடத்தும் அதிகாரிகளோ நிறுவனங்களோ இத்தகைய குற்றங்களை செய்தால் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் அதிகபட்சமாக 10 ஆண்டு வரையிலும் சிறை தண்டனை விதிக்கிறது இந்த சட்டம். அத்துடன் 1 கோடிக்கும் குறையாத அபராதம் விதிக்கவும் வகை செய்கிறது. நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடும் நிறுவனங்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். இத்தகைய தேர்வு முறைகளில் ஈடுபடுவோருக்கு ஜாமீன் கிடைக்காது. UPSC, ஸ்டாப் லொகேஷன் கமிஷன், ரயில்வே, வங்கி தேர்வுகள் மற்றும் தேசிய தேர்வு முகமைகள் நடத்தும் தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளில் ஈடுபட்டோருக்கு இந்த சட்டத்தின் கீழ் தண்டனை விதிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.